வெட்கமில்லை அண்ணா. உண்மைதான். நீங்கள் இருவரும் வைத்த பந்தை பிரகாரம் பகடை உருட்டுங்கள். யார்கை வெற்றி யார்கை தோல்வி என்பதை பார்த்து சொல்கிறேன் அண்ணா. ஆகட்டும் தங்கமே, கவனமாக பார்த்து சொல்ல. ஆகட்டும் அண்ணா. ஆகட்டும். மைத்ரா மைத்ரா, பார்த்தாயா? நீ சொன்ன பிரகாரம் என் தங்கையை சாட்சியாக நிறுத்திருக்கின்றேன். ஆகட்டும். இப்பொழுது நாம் இருவரும் பகடைக்கல்ல வெட்டுவோம் தங்கமே. மைத்ரா, அப்படி ஆகட்டும் மைத்ரா. அப்படி நடுமொழி கூட இழந்தார் போல யார்கை வெற்றி யார்கை தோல்வி என்று பார்த்து அண்ணா. யார்கை வெற்றி யார்கை தோல்வி நன்றாக பார்த்து சொல்கிறேன். யார்கை வெற்றி யார்கை தோல்வி பார்க்கும் பொழுது அத்தகை பகட 10 இருகால் 8 விழுந்து விட்டது. சரி, தாங்கள்கை பகட 10 இருகால் 6 விழுந்து விட்டது. அப்படி என்றால் அத்தகை வெற்றி தாங்கள்கை தோல்வி விட்டது அண்ணா. அண்ணா, அத்தகை வெற்றி பெற்றால் ஒண்ணுதான், தாங்கள் கை வெற்றி பெற்றால் ஒண்ணுதான். இருந்தாலும் இரண்டாவது முறையாக பகடை உருட்டுங்கள். யார்கை வெற்றி யார்கை தோல்வி பார்த்து சொல்கிறேன் அண்ணா. தங்கமே, முதல் முறையாக தோல்வி எடுத்து விட்டது. நிச்சயமாக இரண்டாவது முறை பகடை வெற்றி அடையும் என்று கூறிக்கொண்டிருக்கின்றாய். உண்மைதான் அண்ணா. ஆடுகின்றேன் தங்கமே, ஆடுகின்றேன். அப்படி வங்கணமாய் வந்து இரு சீக்கிரமாக நான் மேலாட்டு காலபடியை வெட்டி கரைவருக்க வேண்டும். பார்த்து தெரிவிப்பதற்கமே அண்ணா. தங்கமே, யார்கை வெற்றி யார்கை தோல்வி என்பதை நன்றாக பார்த்து சொல்கிறேன் அண்ணா. கூறுங்கள் தங்கமே. யார்கை வெற்றி யார்கை தோல்வி பார்க்கும் பொழுது பகட 10 இருகால் 6 விழுந்து விட்டது. சரி, தாங்கள்கை பகட 10 இருகால் 4 விழுந்து விட்டது அண்ணா. இரண்டாவது முறையாகவும் அத்தாய்கை வெற்றி தாங்கள்கை தோல்வி விட்டது அண்ணா. உண்மைதான் அண்ணா. இருந்தாலும் மூணாவது முறையாக நன்றாக பார்த்தாயா? நன்றாக பார்த்தேன் அண்ணா. தங்கமே, உனது சின்ன நன்கை என்றைக்குமே தோல்வி அடைந்ததில்லை. ஆனால் இன்றைக்கு தோல்வி அடைந்து விட்டது என்று கூறிக்கொண்டிருக்கின்ற பொழுது என் நெஞ்சமே வெடித்து விடும் போல் இருக்கிறது. தங்கமே, என்ன செய்வேன் அண்ணா? தங்கமே, மூணாவது முறையாக கடை உருட்டுங்கள். அப்படியா? யார்கை வெற்றி யார்கை தோல்வி என்பதை நன்றாக பார்த்து சொல்கிறேன் அண்ணா. தங்கமே, மூன்றாவது முறை கவனமாக பார்த்து சொல்ல வேண்டும். மேலாட்டு கால்வடிகள் நெல் விளையாட்டு கோட்டை நோக்கி நெருங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த மேலாட்டு கால்வடியை வெட்டியே தீர வேண்டும். சீக்கிரமாக கவனமாக பார்த்து தெரிவிக்க வேண்டும். தங்கமே, ஆகட்டும் அண்ணா. அப்படி பகடை வீடு காமல் சங்கஹா நிச்சயமாக எனக்கு வெற்றி இருந்திருக்கும். பார்த்து தெரிவிப்பதற்குமே மேலாட்டு வெற்றி கரவறுத்து வருகின்றார் அண்ணா. தங்கமே, யார்கை வெற்றி யார்கை தோல்வி பார்க்கும் பொழுது நம்ம அத்தாய்கை வெற்றி தாங்கள்கை தோல்வியாகி விட்டது அண்ணா. தோல்வியாகி விட்டது அண்ணா. இருவரும் வைத்த பந்தய பிரகாரம் ஆனாடு கோனாடு அழகு பண்ணி விளையாடு பொன்னி வளநாடு புகழ்பெற்ற நன்னாட்டிலே யானை கட்டும் சாவடியால்
இரும்பு தூணால் 16 சுத்தாக தாங்கள் கட்டுப்பட்டு நிற்க வேண்டும் அண்ணா. நமது மேனாட்டு வேடுவர் மூலம் அத்தா படையெடுத்து செல்ல வேண்டும் அண்ணா. தங்கமே, 3வது முறை முன் கை தோல்வி எடுத்து விட்டது. வைத்த பந்தய பிரகாரமணி ஆடை கட்டும் சங்கிலியால் கட்டுப்படுத்தான் வேண்டும் என்று கூறிக்கொண்டிருக்கின்றாயா தங்கமே? தங்கமே அண்ணா, என்றைக்குமே தோல்வி எழுந்த கை இன்றைக்கு தோல்வி எழுதி விட்டது என்றால் என் நெஞ்சமே பதறிக்கொண்டிருக்கிறது தங்கமே. நான் என்ன செய்வேன் தங்கமே? இதோ வைத்து வந்த பிறகாரால் அடைகட்டும் 60 வகை செங்கலால் இருப்புத்துறால் கட்டுப்படுகின்றேன். தாங்கள் சென்று வருவாய் தங்கமே. சென்று வருவாய் மைத்துனா. 10ஆம் தளஞ்சென்று பழையாடு மேடையிலே தந்தர சூழ்ச்சியமாக போதையை உருட்டி தாங்கள் வெட்டி எடுத்து விட்டே அல்லவா மைத்துனா? இருந்தாலும் வைத்த பந்தய பிரகாரம் நான் கட்டுப்படுதான் வேண்டும். ஆகையால் வைத்த வெந்த பிரகாரம் யாடு கட்டும் 60 வகை செங்கலால் இருப்புத்துணால் நான் கட்டுப்படுகின்றேன். தான் அப்படியே கட்டுப்படுகின்றேன். அந்த பகடை விழுகாமல் சங்க சங்கரை கட்டி வைத்தேன். இப்பொழுது அது சீக்கிரமாக மேல்நாட்டு காலிபடி யுத்தத்துக்கு செல்ல வேண்டும். இப்பொழுது வீரபோகனை வரவழைத்து அது பிறகு சென்று வருகிறேன். வீரபாகி வாருங்கள். மேல்நாட்டு காலிபடி எங்கே இருக்கிறார்கள்? அது சீக்கிரமாக பெருப்படுகள் செல்வோம். அத்த பகடை எகத்த பகடை உகித்த கதிர்கள் போலவே அத்த பகடை எடுத்த பகடை உருட்ட பகடை போகவே அத்த பகடை எகத்த பகடை உகித்த கதிர்கள் போலவே அத்த பகடை எடுத்த பகடை உருட்ட பகடை போகவே கண்ட கத்திரி காய்கள் போல துள்ளி வெள்ளை வீசவே கத்திரி காயலோடு துள்ளி வெள்ளை ஆடவே கண்ட கத்திரி காய்கள் போல துள்ளி வெள்ளை வீசவே காய்கள் போல துள்ளி வெள்ளை ஆடவே அதுதான்ப்பா குலதெய்வம். அதை 4 நிமிஷத்துக்கு கூட்டு வேண்டி பாரு. செல்லு செல்லு முகம் செல்லு செலுப்பா இருக்கும். மூக்கில் மோந்து பார்த்துட்டா சுறுசுறுப்பே தனியா. செவடே நோண்டுறது ஏன் போல அதில் போயிருப்பில்ல. அண்ணா என்னப்பா வந்துட்டேன். என் அண்ணனும் நல்லா இருக்குறியா? டேய் அண்ணா, நம்ம அங்க இருந்து வந்தா பொன்னர் சங்கரை பிரிக்க வேண்டும். ஆமா ஆமா, அருக்கா இடதங்கத்த தூக்கிட்டு போக வேண்டும். அந்த பிள்ளை பேச சொன்னாலே ஒரு மாதிரியா இருக்குது. நீதான் காளிமான தலைவனா? ஆமா ஆமா தலைவனா? ஆமா. நீங்க யாரு? டேய், நான் யாருன்னு இருந்தா நீ யாருன்னு ஏன் நீ சொல்ல மாட்டியோ? என் நீ சொன்னா உங்க கூட சூத்து.
ஒரு சண்டை அவனை கூப்பிடுறானா துணியை பிடிச்சாலும் பரவாயில்ல. நீ என்ன நுனிய பிடிக்கிற? எது நுனிய துணியை பிடிக்க எதுக்குடா வந்த? எதுக்கு வந்த? சொல்ல ஒரு கொண்டு போவா. சொல்றா ஐயா, சொல்றா ஐயா. ஐயா அவன் அது மாதிரி புடிங்கடா. தலைவனை பிடிக்க அடப்பா. என்ன சட்டி நாஞ்சே கிடக்குது. டேய் இவனா வாடா. என்ன நானே போனா போது மதந்தா நீ யாரு ஃபர்ஸ்ட் என்ன ஆட்ட ஆடிட்ட நான் பிடிச்சேன்னு வச்சுக்க எங்க விடுற? அவன அது மாதிரி விடுறா. விடுறா வாடா. என்ன விடுறா வாடா என்ன விடுறா என்ன அப்ப சொல்ற என்ன என்ன சொல்ற டேய் இத்ரா போங்கடா சேர்ந்துட்டு. டேய் நீ யாரா? நீ யாரு? மேனாட்டு காலிபடை தளபதிடா. மேனாட்டு? ஆமா. மேனாட்டுக்கு தளபதி. மேனாட்டுக்கு தளபதி காளி மன்னன். காளி மன்னன். ஆமா. இப்ப காளி ஆக போறிய அப்புறம் யாருங்கிற? நீதான்டா காளி ஆக போற. எங்களையா? டேய் என் இனவதை அழிப்பதற்கு ஒருவன் பிறக்க வேண்டும். யாரு? பாப்பாமானே. கைவேலை பாப்பமா. டேய் சண்டைக்கு வரையா கையால சரியா? சண்டைதான். புறமுதுகிட்டு ஓடுவதே பழக்கம். பாப்பாவா? செஞ்சது சாரி. சரி அவனே என்ன இங்க பிடிக்கிற? அங்க யாரா பிடிச்சது? சண்டைக்கு வாடா. சண்டைக்கு வந்தா இதெல்லாம் பிடிப்பாங்க. சண்டைக்கு வந்தா இதை பிடிக்க இல்ல துணியை தாண்டா பிடிச்சேன். நீ இவன் எவ்வளவு இதான் பாரு. சண்டைக்கு வந்தா அவன் துணியை பிடிச்ச ஆளை டேய் துணின்னு சொல்றா. துணி சண்டைனா எது வேணாலும் பிடிக்கலாம். வீரபாகி மேல்நாட்டு கால்வடை வெற்றி சங்காரம் செய்து விட்டோம். இப்பொழுது மீண்டும் படையில் வருதல் சற்று நாள் ஓரமா என்று பார்த்து விட்டு செல்வோம். வீரபாகி தேவர்களே, இவர்களை விட்டு வைத்தால் பூலோகத்தை அழித்து விடுவார்கள். வாழத்தண்டை வில்லாக வளைத்து மன்னிப்பு சரந்தோடு இப்பொழுது அம்பு போடுகின்றேன். வீரபாகி தாழ்வாத்திரங்களை என்று இடமாறு அம்பு வாய்ந்து விட்டது. வீரபாகி அம்பு வாய்ந்து விட்டது. வீரபாகி அன்பு வாய்ந்து விட்டதா? வீரபாகி எங்களுக்கு தெரியவில்லை ஆண்டவா, தெரியவில்லை. சின்ன வார்த்தை கூறுகிறார் வீரபாகி. ஆனா என்ன செய்வே வீரபாகி? என்ன செய்வே வீரபாகி? தலைய சோழட்டுதாடா தலைய சோழட்டுதாடா கண்கள் எல்லாம் சொல்லடுதாடா. வீரபாகி இப்பொழுது என்னோட உயிர் ஊஞ்சாடி கொண்டு இருக்கிறது. நான் இந்த இடத்துல மாண்டு மனிதன் போல் தெரியுது. வீரபாகி அழா கோபமல்ல சங்காரியா. அழா கோபமல்ல சங்காரியா. அழா சண்டிக்கிட்ட வந்தமாடா. அழா வந்தடத்தை கட்டி வைத்தோ. அழா என்ன செய்வேன் வீரபாகி? வீரபாகி இப்பொழுது நம்ம பெரிய வைத்திர ஒரு பிரதேசமாக எல்லா குலத்தரும் சென்று விட்டார் அல்லவா? அப்பிறகு என்ன நடந்ததோ ஏதோ நடந்தது தெரியல வீரபாகி. ஆனா என்ன செய்வே வீரபாகி போக
போகுதடா என்னுயிரா வீரபாகு இப்பொழுது நம்ம ஆண்டு மனிதன் போர் தெரியுது வீரபாகு அட கல்கள் எல்லாம் கடக்குதாடா போக நினைவு தடுய் மாறுதடா கல்கள் எல்லாம் கடக்குதாடா போக நினைவு தடுய் மாறுதடா இப்பொழுது மாண்டு மனிதன் போல் தெரியுது வீரபாகு என்ன செய்வேன் வீரபாகு என்ன செய்வேன் சாமி ஆண்டவா தொட்டவனே என் கண்களுக்கு தெரியவில்லை ஆண்டவா தெரியவில்லை வீரபாகு அண்ணவனை வெட்டி சங்காரம் செய்திருப்பேன் ஆண்டவா சங்காரம் செய்திருப்பேன் வீரபாகு இப்பொழுது நாம் ஆண்டு மனிதன் விட்டாலும் அது சீக்கிரமாக சென்று நம்ம சின்னாடுன்னு தெரிவிக்க வேண்டும் வீரபாகு தெரிவிக்க வேண்டும் ஆனா அத்தா மனித போர் கண்டு மித்த மதிகை மாயவா அத்தா போர் கண்டு நல்ல மித்த மதிகை மாயவா என்று கொடுத்த வைத்தியவதனால் என்று ஓட முடிந்தது ஆண்டவா சாமி நான் என்ன செய்வேன் ஆண்டவா என்ன செய்ய போகிறேன் அத்தாமடிந்த சாமி எனக்கு உத்த துணையும் போச்சுத அத்தாமடிந்த சாமி எனக்கு உத்த துணையும் போச்சுது அத்தாமடிந்த சாமி நமக்கு உத்த துணையும் போச்சுத அத்தாமடிந்த சாமி எனக்கு உத்த துணையும் போச்சுது அங்க பதறி வீரபாகு பொங்கி பொங்கி கதறினே அந்தி வைந்த வீரபாகு பொங்கி பொங்கி அழுகவே அங்க பதறி வீரபாகு பொங்கி பொங்கி கதறினே வெந்த உடனே வீரபாகு பொங்கி பொங்கி அழுகவே ஆஹா நான் என்ன செய்ய போகிறேன் ஆண்டவா என்ன செய்ய போகிறேன் என்னுடைய கோபமுள்ள சின்னாண்டவர் இடத்தில் தெரிவிக்க வேண்டும் சாமி சின்னாண்டவரே சாமி தாங்களும் நானும் அத்தாவும் தண்ணீர் அறிந்து விட்டு களைப்பாரி இருக்கும் நேரத்தில் யாரோ ஒருவன் இடது மார்பில் அம்பு தொட்டு விட்டான் பட்டு படுகாலம் சேர்ந்து விட்டார்கள் ஆண்டவா பட்டு படுகாலம் சேர்ந்து விட்டார்கள் சாமி உண்மைதான் ஆண்டவா பட்டு படுகாலம் சேர்ந்து விட்டார்கள் சாமி பட்டு படுகாலம் சேர்ந்து விட்டார்கள் கச்சையடை கட்டி அந்த கருப்பண மேல் மீசை முறுக்கி உக்கரமாய் கருப்பண மேல் மீசை முறுக்கி நாடையடை சொருகி நாடையடை சொருகி மறுவர்ண பொட்டாடை திருமுடியில் புடைந்தார் மறுவர்ண பொட்டாடை திருமுடியில் அது கையால் ஏந்தி வளர்த்து கையால் ஏந்தி அடி மஞ்சள் பவாடை கட்டி குஞ்சரம் மஞ்சள் பவாடை கட்டி குஞ்சரம் வீரமாக என்னடா சொன்னாய் என் அத்தா இங்கே அம்மன் பெருமாள் இருவரும் சிய பெருமாள் என் கண்களுக்கு தெரியாமல் யாரோ ஒருவன் அம்பு தொட்டு விட்டான் ஆண்டவா சரி பட்டு படுகாலம் சேர்ந்து விட்டான் என்ன என் அத்தாவை பழி கொடுத்து விட்டு வந்தோடாயா
தெரிந்திருந்தால் அண்ணவனை வெட்டி சங்காரம் செய்திருப்பேன். என் கண்களுக்கு தெரியவில்லை ஆண்டவா, தெரியவில்லை. வீரமாக சாமி, ஏனென்றால் எனது தாயார் பெயராச்சும் தகப்பனார் குண்டே கண்டரும் எனக்கு 8 ஆன பலம்தான். ஆனால் உனக்கோ 12 ஆன பலத்தை வாங்கி கொடுத்தார் தாயார் பெயராச்சும் தகப்பனார் குண்டே கண்டரும். உண்மைதான் ஆண்டவா. அந்த பலம் எங்கே சென்று விட்டது? அத்தாவை ஏன் பழி கொடுத்து விட்டு வந்தாய்? என் கண்களுக்கு தெரியவில்லை ஆண்டவா, தெரியவில்லை. சண்டாளர், தெரிந்திருந்தால் அண்ணவனை வெட்டி சங்காரம் செய்திருப்பேன் ஆண்டவா, சங்காரம் வீரமாக செய்திருப்பேன். என் கண்களுக்கும் தெரியாமல் அன்பு வாய்ந்து விட்டது சாமி. நான் என்ன செய்வேன் என்று கூறிக்கொண்டிருக்கின்றார். உண்மைதான் சாமி, உண்மைதான். வீரமாக சாமி, அப்படியாக இருந்தால் அத்தாவை கொண்ட ஆடையை வெட்ட முடியும், மைத்துனரை கொண்ட மட்டடகை வெட்ட முடியும். பழிக்கு பழி, ரத்தத்துக்கு ரத்தம், கொலைக்கு கொலை வைக்க வேண்டும். என் காரிமட்ட கதை சீக்கிரமாக ஜீனித்து விட்டார். ஆகட்டும் சாமி. சீக்கிரம் படைகளை கால்தொடு வெட்டுகிறோம். சங்கராராம். கால்தொடு சங்கரர் காரிமான் புறவி கேட்டார். மாமையில் கொப்பு சூட்டி மரகதம் சீனி வைத்து 7 கடுவாலம் பூட்டி இணங்கவர் புணங்கு உணைந்து நவமணி கால்களுக்கு வீர தண்டையும் பூட்டி மட்டா. ஆஹா, வீரமாக இந்த நேரத்தில் எனது தங்கை சத்தம் போல் கேட்கின்றதா? வீரமாக நான் என்ன செய்வேன்? அண்ணரும் கோபமாக அண்ணரும் கோபமாகி குதிரை மேல் ஏகும் போது பத்தினி தங்கை தன்னை பார்த்து நான் ஏது சொல்வி அண்ணா அண்ணா சின்னண்ணா அண்ணா எந்தல் செல்வாய்ப்பே இருந்தகமே அண்ணா செய்திகளே சொல்லி வா என்ன சொல்ல போகிறார்? எழுமி அண்ணா அண்ணா செய்திகளை சொல்லி வாரேன் எழுமி அண்ணா மதி கும்பான கொட்டி விட்டு கோபத்தோடு உண்மையா இருக்குமே, உண்மையா? அண்ணா அண்ணா ஆனாடு கோனாடு அழகு வெள்ளி வளநாடு பொன்னி வளநாடு புகழ்பெற்ற நன்னாட்டிலே சீரும் சிறப்பாக தான் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் அல்லவா. என்னை தன்னும் தனியாக விட்டு விட்டு இவ்வளவு கோபத்தோடு எங்கே பெறப்பட்டு விட்டீர்கள் தங்கமே, மேலாட்டு காலிவிடத்திலே நமது அத்தாவை வீரமாக சாமோடு சென்றல்லவா தங்கமே? உண்மைதான். அங்கே சென்ற இடத்திலே சென்றடத்தில் அத்தமிழ் அத்தாள், அம்மன் பெருமாள், செய்ய பெருமாள், சபைக்கேத்த மைத்திரரோ திருரும் பட்டு படுகளும் அண்ணா நமது அத்தா படையெடுத்து சென்று பட்டு படுகளும் சேர்ந்து விட்டாரா? உண்மை தங்கமே, நமது யானபடையே போய் இழந்து விட்டோம் விட்டாரா? தங்கமே, இழந்து விட்டோம். அதற்காக என்னை தன்னும் தனியாக விட்டு போக துடியாக தங்கமே,